எப்போவுமே நமக்கு நீண்ட நாள் ஒரு நல்ல காரியங்கள் என்னமாவது நமக்கு நிறைவேறாத காரியம், அதாவது கல்யாணம் ஆகலை ரொம்ப நாள் ஆச்சு, அதே மாதிரி குழந்தை வரம் கிடைக்கல ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னா, நமக்கு இஷ்ட தெய்வம் என்னை பொறுத்த வரைக்கும் மடப்புறம் காளி. அவள் காலை இருக நீங்கள் பத்திக்கிண்டு எனக்கு ஒன்றை விட்டால் வழி கிடையாது, எனக்கு கல்யாணம் நல்ல வரன் வேண்டும் ஒன்று. ரெண்டாவது, எனக்கு கல்யாணம் ஆயாச்சு 5 வருஷம் ஆச்சு, 6 வருஷம் ஆச்சு, 8 வருஷம் ஆச்சு, எனக்கு இன்னும் குழந்தை பாக்கியம் இல்லை, எனக்கு எப்படியாவது குழந்தை பாக்கியத்தை கொடு அப்படின்னு சொல்லி அவளை நன்னா மனசார அழுது நீங்கள் வேண்டின்றீனாக்க கண்டிப்பான முறையில் எல்லா வரத்தையுமே அவள் அள்ளி அள்ளி கொடுப்பாள் ஒன்று. ரெண்டாவது, நான் கல்யாணம் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக திருமங்கலை சரடை 21 வாங்கி ஒன்றாவை பாதத்தில் வச்சுட்டு அங்கேயே எல்லாருக்கும் விநியோகம் பண்ணுங்க, சுமங்கலிகளுக்கெல்லாம் கொடுத்துட்டு ஒரே ஒரு சரடை மட்டும் ஆற்று கொண்டு வாங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி. அதே மாதிரி இப்போ குழந்தை வரம் வேணும் அப்படிங்கிறவாளுக்கு சக்கரை பொங்கல் ஆற்றுலையே நம்ம நன்னா சுத்தமாக நம்ம இது ஆச்சாரமாக ஆற்றுலையே நம்மளால் முடிஞ்சால் ஆற்றுல ஒரு சின்ன யூஸ் பண்ணாத ஃப்ரெஷ்ஷு சம்பளத்தில் போட்டு கொண்டு போய் அவள் பாதத்தில் வச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கே இருக்கிறவா எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுத்தா நம்ம எப்படி ஸ்வீட் கொடுப்போம், குழந்தை பிறந்தா சந்தோஷமாக இருந்தால் எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுப்போம் பார்த்தேடா, அந்த மாதிரி என்னைக்குண்டு சந்தோஷமாக அவளுக்கு ஒரு நிலமாலையை வாங்கி சாத்திட்டு அவள் கோவில் பிரதட்சணம் எல்லாத்தையும் முடிச்சுக்கிண்டு அவளை நன்னா வேண்டிட்டு அர்ச்சனை பண்ணுறதா இருந்தால் பண்ணிவிட்டு இத்தனை சக்கரை பொங்கலை அங்கேயே வழி இடமும் இருக்குது, பண்ணுறப்ப அங்கேயே நீங்கள் பண்ணிக்கலாம், இல்லை ஆற்றுலேருந்தே பண்ணி நீங்கள் கொண்டு போனாலும் எல்லாருக்கும் அந்த இதில் வச்சு எல்லாருக்கும் இத்தனை நீங்கள் கொடுத்தேன்னாக்க கண்டிப்பான முறையில் குழந்தை பாக்கியம் 3 மாதத்துலேயே கிடைக்கும். ஏன்னா இது ஆல்ரெடி 2-3 பேர்கிட்ட நான் சொல்லியிருந்தேன். அவள் மாமி இப்போது நன்னா இருக்கேன், எனக்கு குழந்தை கன்சீவாக இருக்கேன்னு சொன்னால் இப்போ குழந்தை பிறந்துருத்தோன்னு அவள் ஃபோன் பண்ணிட்டானேக்கு அதை கேட்கும்போது சந்தோஷமாக இருக்குது. அதேனால தான் சொல்கிறேன், இந்த மாதிரி திருமங்கல்யம் வேணும், எனக்கு கல்யாண பாக்கியம் வேணும், திருமங்கல்யத்தை கொண்டு போய் சரடை கொண்டு போய் அங்கே எல்லாருக்கும் பாதத்தில் வச்சுட்டு 21 அங்கே ஒன்றே அவள் பாதத்தில் வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் அங்கே இருக்கிற சுமங்கலிகளுக்கு விநியோகம் பண்ணிட்டு வாங்கோ. அதே மாதிரி குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்னாக்க சக்கரை பொங்கலை கிண்டி கொண்டு போய் அங்கே அவள் பாதத்தில் வச்சுட்டு எல்லாருக்கும் அங்கே விநியோகம் பண்ணிட்டு நீங்கள் வந்தேன்னாக்க கண்டிப்பான முறையில் குழந்தை பாக்கியம் தட்டாமல் அவள் தருவாள். இதே மாதிரி ஸ்வீட்டு நீங்கள் குழந்தை பிறந்துட்டு சந்தோஷமாக கொடுப்பேன். எப்போ போனாலும் நிலமாலை முடிஞ்ச வரைக்கும் வாங்கி சாப்பிட்டுட்டு வேண்டிக்கோங்க, நல்லதே நடக்கும்.